இது யாருப்பா கேட்டதுனால சின்ன பிள்ளையா கேக்குறேன். இது வேலண்டைன்ஸ் டேவே நடக்கிறது வியாபார நோக்கத்தினால தான். இது வேலண்டைன்ஸ் டேன்னு ஒண்ணுலாம் கிடையாது. நீ லவ் ப்ரூவ் பண்ணு, லவ் வந்துட்டு வெளிப்படுத்து அப்படின்லாம் நான் உனக்கு கேட்கலையே. PS5 ஒண்ணு வாங்கியிருக்கான், 50,000 ரூபாவா அது என்னவோ. எனக்கு சின்ன குழந்தை தானப்பா. என்ன டிண்டோ சொல்லுப்பா. வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு ஒப்பு வைத்துட்டேன் இன்னைக்கு. எங்கேயும் கூட்டிட்டும் போகல, எதுவும் வாங்கியும் தரல. நல்லா நானும் காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு நீயும் வருவ, ரோஜா பூவோட அந்த இது கூடையோட வந்து என் தலையில கொட்டி சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா வர்ற வடைய தூக்கிக்கிட்டு. அதெல்லாம் வந்து சும்மா அந்த பூ போடுறது இதெல்லாம் வந்து சும்மா அதுவும் ஒரு பிசினஸ் தான் சுஷ்மா. பார்த்து 4 பேர் வந்து ஆசைப்படுவாங்க, 4 பேருமே அது மாதிரி செய்வாங்க. அதான் செலவுக்கு தான், அது செலவு வைக்கிறது தான் அந்த வேலையே. அது இது வேலண்டைன்ஸ் டேவே நடக்கிறது வியாபார நோக்கத்தினால தான். இது வந்து ஜென்ரலாகவே வேலண்டைன்ஸ் டேன்னு ஒன்றுலாம் கிடையாது. சும்மா அதை சுற்றி ஒரு வியாபார பிஸ்னஸ் நடக்குது. பிஸ்னஸ்க்காக தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. எதுக்காக வேணா இருந்துட்டு போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே ஒரு கிஃப்ட் டே. அதுதான் நான் வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இது மாதிரிப்பா. அன்னைக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. 364 டேஸ்ல ஒரு நாளும் உனக்கு வந்து எதுவுமே கிடைச்சது இல்லையா? நான் பர்டிகுலரா கிடைச்சதுனால சொல்றேன், லவ்னு அர்த்தம் கிடையாது. நான் அததான் சொல்றேன். நான் வந்து கேட்கலையே நீ லவ் ப்ரூவ் பண்ணு, லவ் வந்துட்டு வெளிப்படுத்து அப்படின்லாம் நான் உனக்கு கேட்கலையே. நான் கேட்கறது கிஃப்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு ஒரு கிஃப்ட் டே. எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் நாள் அப்படின்றத நான் நோக்கத்துல இருக்கேன். காசு இல்லப்பா, காசு கிஃப்ட் கிடைக்கும்னு நினைச்சேன்னா நீ இத்தனை நாள் மற்ற நாளுக்கு எல்லாமே கிஃப்ட் கிடைக்கும். நார்மலா வேலண்டைன்ஸ் டே தான் வேணும்னு கிடையாதுன்னு சொல்லுவேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. எனக்கு இங்க பாரு, எப்படி வந்து பர்த்டே, எப்படி வந்துட்டு வெட்டிங் டே, எப்படி வந்துட்டு மற்ற நாள்கள் இருக்கோ, ஸ்பெஷல் டேஸ் இருக்கோ, தீபாவளி பொங்கல் மாதிரி வேலண்டைன்ஸ் டேவை நான் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு நியூ ட்ரெஸ்ஸோ இல்ல ஒரு நியூ திங் இல்ல நியூ கிஃப்ட் கிடைக்குமே. பண்டிகை ஃபெஸ்டிவல்ன்றது வேற. ஓகே ஃபைன், ஃபெஸ்டிவல் நான் வந்துட்டு இத ரிலேட் பண்ணது தப்புன்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து கேர்ள்ஸ் ஆகப்பட்ட எங்களுக்கு வந்துட்டு செலிப்ரேஷன் தான் முக்கியம். அது எந்த ஃபார்ம்ல இருந்து எந்த டேன்னு நீங்க மென்ஷன் பண்ணா என்ன? நம்ம இந்தியன்ஸ் தான் வந்துட்டு அதை உருவாக்கணுமா அந்த செலிப்ரேஷன்? பொங்கல் தீபாவளி மாதிரி இந்தியன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் இல்ல. நான் வந்துட்டு வெளிநாடுதையும் கல்ச்சரையும் அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை செலிப்ரேஷன். எங்களுக்கு ஒரு நாள் தேவை செலிப்ரேட் பண்றதுக்கு. வருஷம் ஃபுல்லா எவ்வளவோ செலிப்ரேட் பண்றோம். இதுக்கும் இது வந்து என்னன்னா, இது ஒரு செலவு பண்ணுன்றதுக்காக தான் செலிப்ரேஷனே. இது பண்றது வந்து ஒரு ஹாப்பினஸ். காசு செலவு பண்றது ஹாப்பினஸ் கிடையாது, வருத்தம் தான். என்ன வருத்தமோ, நாளுக்கு நாள் நீ செலவு பண்ணலாம் என்ன வேணாலும், நாங்க கேட்டா தப்பு. நாங்க என்ன செலவு பண்ற சொல்லுங்க பாப்போம். நீ எல்லாமே செலவு தான் பண்ற. நீ என்ன செலவு பண்ணல? எல்லாத்துக்கும் செலவு தான் பண்ற. என்னப்பதான் செலவு பண்ற மாதிரியா இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், PS5 ஒண்ணு வாங்கியிருக்கான், 50,000 ரூபாவா அது என்னவோ. அத வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுவாப்லையா. அது மென்ஸ் சாய்ஸஸ், மென்ஸோட மென்ஸ்க்கு வந்து அது எப்ப வாங்குனதுன்னு தெரியுமா? இவள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்ப வாங்கினா என்ன? என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிளா இருக்கும்போது வாங்குனது. அது சிங்கிளா இருக்கும்போது எனக்கு அது கம்பெனி. இங்க பாரு, இப்ப நீ கமிட் ஆயிட்ட, அப்ப அது யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் கம்பெனி, எனக்கு நீ கம்பெனி. ஆமா, நம்ம கம்பெனி. இப்ப அது தேவையில்லாம போயிடுச்சு. அந்த பொருள் சும்மா தானே கிடக்கு. ஆனாலும் இன்வெஸ்டட் இல்ல 50,000 போயிட்டு அதுக்கு ஒரு ஆர்டிஓ அப்பப்ப பண்ணி விளையாடுவேன். அப்பப்ப விளையாடுவேன். அப்ப உனக்கு அது தேவைப்படுது. ஆமா, அதே மாதிரிதான் எங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. என்னது எங்களோட எமோஷன். உனக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கணும்ன்ற எந்த அர்த்தமும் கிடையாது. கரெக்டா? எனக்கு பிடிச்சது செலிப்ரேஷன். ஸோ நான் வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனா ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு பூ வாங்கி தரல, ஒன்னும் வாங்கி தரல, வடைய வாங்கிட்டு வந்து நிக்கிற. நீனு வடைய வந்து வடையில என்ன இருக்கு? எனக்கு சாக்லேட் இருக்கு. இது யாருப்பா கேட்டதுனால சின்ன பிள்ளையா கேக்குறேன். எனக்கு சின்ன குழந்தை தானப்பா.
சாக்லேட் வாங்கி நீ ஏமாத்தாத. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த கிஸ் டே, ஹக் டே, சின்ன குட்டி பொம்மை வைக்கிறது, இதெல்லாமா நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு புடவை, ஒரு சாக்லேட் வாங்கினா trends நானே கூட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன்பா. அதுக்கு தானடா நீ வாங்கியிருக்க, அதுக்கு தான் திங்கிறதான நீ வாங்கி. எனக்கு ஸ்பெசிபிக்காக வாங்கினேன். உனக்குதான் எனக்கு வாங்கினேன். வாங்கின மாதிரி வாங்கிட்டு எனக்கு ஒரு பீஸ் கூட தர மாட்டாங்க. ஏன்னா வெயிட் போட்டுறேன், அது போட்டுறேன்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு போயிட போறேன். அது எதுக்கு வாங்குறேன், எனக்கு அது வேண்டாம். இது வந்து எனக்கு வேற கிஃப்ட் வாங்கித்தா, அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இவ்வளவு பேசணும் அவசியமே கிடையாது. எனக்கு வேற கிஃப்ட் வேணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அவங்க எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? கிஃப்ட் வாங்கி தரல வந்து இப்ப நான் சீனை என்ன போடாத. உன்னை சொல்றது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.